Hi tailors, welcome to GV Shiving Shop. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் அளவு கட்டிங் ஒரு ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ணுறேன். இந்த கட்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப் ஹைட் எவ்வளோ வைக்கிறது, எந்த சைஸ்க்கு எவ்வளோ வைக்கிறது, எப்படி வச்சாலுமே ஸ்லீவ் லூஸ் வருது இல்லை ஹார்மோல் லூஸ் வருது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேப் ஹைட் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு இதில் தேவைப்படாது. நம்ம அந்த மாதிரி ஒரு மெத்தடே இல்லாமல் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதுக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து பேக் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மெத்தட் பிரகாரம் அளவு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெண்டாக மடித்து போட்டு நம்ம வச்சுருக்க லைனிங் கிளாத் மேலே அப்படியே போட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய மெத்தட் பிரகாரம் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எப்போவுமே அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே ஒரே டைம்லேயே நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்கோட ஹைட் எவ்வளவு, அதோட ஃபுல் லென்த் எவ்வளோ, ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த செஸ்ட் லைன் செஸ்ட்டோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, அப்புறமா அந்த ஆமோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, கையோட அந்த நான் இப்போ ஒரு நீட்டு மாதிரி எடுத்தேன் பாருங்கள், அது உங்களுக்கு டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். அது மாதிரி நம்மளுக்கு பேக்கில் அதாவது அளவு ப்ளவுஸில் என்னென்ன அளவு தேவையோ எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரே வாட்டியாக முக்கால்வாசி எல்லா அளவுமே நான் இதில் கவர் பண்ணிக்குவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் என்னோடய மெத்தட் பிரகாரம் தான் நான் வந்து எப்போவுமே கட்டிங் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம கஸ்டமர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கஸ்டமருமே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. வேறு ஒரு கஸ்டமர் மூலயமா அவங்க போட்டிருக்க ப்ளவுஸை பார்த்துட்டு ஒன்று சாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆள் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே நான் கட் பண்ணுவேன். இவங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க வந்து ஆள் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணுவேன். இருந்தாலுமே ஒரு சில மெத்தட் பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுவேனோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் நான் மாற்றி கட் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் அந்த கஸ்டமர் வந்து வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க இவ்வளோ நாள் போட்ட ப்ளவுஸ்க்கும் நம்மளோட கட்டிங் பிரகாரம் போட்டிருக்க ப்ளவுஸ்க்குமே அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை வந்து மறுபடியும் நம்மக்கிட்டே கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வர கஸ்டமர் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம பண்ணி அதே மாதிரி பண்ணியும் கொடுக்கலாம். நான் தப்பு சொல்ல, எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக நம்மளால் தெரியாது. நம்ம மெத்தடும் அந்த மெத்தடும் மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸே எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப எங்கேயாவது இது மாதிரி யார் மூலயமா கொடுத்து அனுப்பும்போதோ இல்லை வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைச்சிக்குவாங்க. என்கிட்ட கொடுக்குறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேட்டர்ன் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் போடுறவங்க தான் வருவாங்க. ஸோ நான் வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அளவு எடுத்து வச்சு என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ 3வது டைரியை நான் முடிக்க போகிறேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அளவு கொடுத்துட்டு அவங்க வந்து அப்பப்போ ட்ரெஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு போவாங்க. அளவு ப்ளவுஸு அளவு ட்ரெஸ் அப்படின்றது எதுவுமே எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே நான் அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் நம்மளுக்குமே பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பேக்கில் நான் எடுத்த பேக் ஹைட்டு அது எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன். இதோட இது பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்புறம் 6 இன்ச்சஸ்ஸு மேலே ஷோல்டர் வச்சுருக்கேன்னா கீழே ஆமோல் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வச்சுட்டு கூட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெளியே தள்ளி அந்த ஆம் லைன் அந்த ஆமோல் லென்த்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி தான் ஆமோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து ஆம் வந்து ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து 2 சைடுமே இப்போ ஸ்டிச்சஸ் போடுவோம் பார்த்திங்களா. இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு இந்த சைடில் 1/2 இன்ச்சு போயிடும். அதே மாதிரி கீழேயும் நம்ம இந்த சைடில் செஸ்ட்டு நம்ம லைன் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடமும் இதுவும் போயிடும். அப்புறம் அந்த 2 தையலுமே மீட் பண்ணுற இடம் பார்த்திங்களா ப்ளஸ் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடம் இந்த 2 இங்கே மேலே இருக்க ஷோல்டர்கிட்ட இருக்க ப்ளஸ் சிம்பிளும் இந்த சிம்பிளும் பார்த்திங்கன்னா வச்சு பார்க்கும்போது நான் இந்த ஸ்லீவ் அளவு ப்ளவுஸில் வந்து வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆமோல் ஜாயிண்ட் பண்ணியிருக்க கரெக்டாக அந்த ஆமோலும் செஸ்ட் ரவுண்டும் மேட்ச் ஆகிற அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்லீவை வச்சு டேப்பில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ அது வந்து இழுத்து கொடுக்குதோ நம்ம போடும்போது அது எவ்வளோ இழுத்து கொடுக்குமோ அந்தளவுக்கு இழுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் 7.25 வந்திருக்கு. நம்ம இப்போ மார்க் பண்ண ஆமோலில் பார்த்திங்கன்னா 7.75 வருது. 7.75 விட ஒரு பாயிண்ட் கம்மி வருது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து லூஸ் வரும், இல்லை ஆம் ஹோல் வந்து லூஸ் வரும். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட் பிரகாரமும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ இந்த அவங்க தையல் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ரவுண்டாக, அதை வந்து நம்ம இதே மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி டேப் வந்து அது அந்த தையல் மேலேயே வச்சு நம்ம செக் பண்ணும்போது 8.5 வருது. நம்ம இப்போது வச்சுருக்க ஆம் ஹோல் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த தையலுக்கு போகிற இடத்தெல்லாம் விட்டுடுங்க. அப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எங்கே அந்த தையல் வருமோ பாருங்கள், அந்த தையல் எங்கே வருமோ அந்த இடத்துல டேப் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வச்சு அழகாக அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா 9.5 வருது இதில். ஸோ நம்ம வந்து வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி தான் நம்ம கட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 9.5 வருது. உங்களுக்கு டேப் வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டேப் வாங்கி வந்து நான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 இன்ச்சு மேலே ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சதால் மறுபடியும் இங்கே ஆம் லென்த்துமே 6 இன்ச்சு வச்சேன். இப்போ 6 இன்ச்சு லெஸ் பண்ணி 5.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். 5.5 இன்ச்சு வச்சுட்டு மறுபடியும் அந்த 5.5 இன்ச்சில் இதோட பாதி என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுமே செஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கிற பாதியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க்கை தான் நம்ம வந்து ஆம் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த 2 மார்க்கையும் கனெக்ட் பண்ணோம்னாலே உங்களுக்கு அந்த அழகான ஆம் ரவுண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்களா ஆம் ரவுண்டு, அந்த மாதிரி மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே நம்ம உடம்புல அளவெடுத்து பண்ணும்போது எப்படி நம்ம இந்த இது வந்து கட் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அளவு வச்சு நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதால இந்த செக் பண்ணும்போது இப்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஆனால் அது ஓகே தான். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸில் அளவு எடுத்திருக்கோம். இது வந்து என்னது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதால ஸோ நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இந்த லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் கொடுக்குற அளவுக்கு நல்லா உங்களுக்கு இழிவை கொடுக்காது. அதனால சரி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரான்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்லீவோட இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.25 கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட ரெடி ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 2.25, அது கூட 3/4 இன்ச்சு சேர்த்து நான் 3.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கேன். நெக்கு வித்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கை வச்சு நம்ம ஆல்ரெடி எப்போவுமே நம்ம அளவு பண்ணுற மாதிரி தான். இதுலேயுமே 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட சென்ட்ரு எடுத்துக்கிட்டு ஹிப்பு கீழே நம்ம ஹிப் ரவுண்ட்லேருந்து நெக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தையலுக்காக சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்கு ஷோல்டர் கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்க ஷோல்டரில் தையலுக்கு எவ்வளோ போகுமோ அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்கு வந்து கரெக்டாக நம்ம இப்போ 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராகவே அதை வச்சு அந்த நெக்கு அழகாக எப்படி வளையுமோ அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி நம்ம கொண்டு வந்தோம்னா மறுபடியும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுமே கரெக்டாக இருக்குது. இப்படி பண்ணும்போதும் நம்மளுக்கு சேம் மார்க்கிங் தான் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒன்ஸுக்கு 2 வாட்டி நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம பண்ணும்போது கஸ்டமருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நம்ம 100% கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான் நெக் வித்து, கீழே வந்து 2.25 வைக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து அழகாக ஒரு ஷேப்போடு இருக்கும். நம்ம மேலே இருக்கிறதே கீழே வச்சு கொடுக்கலாம். அப்படி பண்ணோம்னா ரொம்ப குறுகலாக அப்படியே கீழே வந்து குறுகலாக இருக்கும், மேலே போகும்போது அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்கவே நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேலே இருக்கிறத விட கீழே 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு வைடாக கொடுக்கும்போது நெக் வந்து அழகாக ஷேப் மாறாமல் சூப்பராக நம்ம என்ன நெக் கொடுக்குறோமோ வி நெக்கு யூ நெக் எது கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு இதே மாதிரி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக் பீஸை எடுத்து அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான், அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கேன். இதுவே கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் நம்ம கிராஸில் போட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக்கை வந்து வச்சு அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து பேக்குமே உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரதால நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனே வந்துடுது. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வரும். அதாவது பேக் வந்து செஸ்ட்டு விட வெயிஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போது உள்வாங்கி வரும் அந்த ப்ளவுஸு. அப்படி இருக்கிற ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனு இல்லை கொஞ்சம் வெளியே போகிற மாதிரியே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு லைன் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது துணி எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஈவனாக வராது. அதனால தான் நிறைய பேரோட ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஈவனாகவே வராது, இழுத்து போடுற மாதிரி தான் வரும். ஒரு 3 to 4 இன்ச்சஸ் கூட நிறைய பேருக்கு டிஃபர் வரும்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அளவுமே ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் வந்து நம்ம பேக்கில் 6 இன்ச்சஸ் வச்சோம், அது 6 இன்ச்சஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து மேலே 6 கீழே 6.25 வச்சோம். இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கணும்னா மேலே 6னா கீழே 5.25 தான் வைக்கணும். நம்ம வந்து 1/4 இன்ச்சு உள்ளே வந்துடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்காக நம்ம இந்த லைன் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு உள்ளே போட்டுட்டு அப்புறம் செஸ்ட் லைன் எப்பவும் போல் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆம் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதாவது உள்ளே நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் தான் இது. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக் வித் வந்து நம்ம பேக்கில் வச்ச நெக் வித்தே தான் நம்ம இதில் வச்சிடலாம். 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதே 2.5 இன்ச்சு வச்சுட்டு இதுலேயுமே நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அளவெடுக்க போகிறோம். எங்கேயுமே பார்த்திங்கன்னா மேலே வச்சதை விட நான் வந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி தான், அதாவது கொஞ்சம் அகலப்படுத்தி தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுமே அந்த வி மாதிரி அப்படியே இழுத்தது மாதிரியும் இல்லை கழுத்தை நெரிக்கிற மாதிரி கிட்டக்க வந்து மாதிரி நெக்கெலாம் தைச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அழகாக உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அந்த கோடு மாதிரி விழும் பார்த்திங்களா, அந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு நெக்கு வந்து அழகாக உங்களுக்கு அப்படியே உட்காந்துருக்கும், நம்மளுக்கு சூப்பராக ஃபிட்டிங்காக உட்காந்துருக்கிற மாதிரி. இது மாதிரி வேணும்னா நம்ம மேலே இருக்கிறத விட கீழே வந்து ஒரு 2.5 இன்ச்சு, இப்போ மேலே 2.5 வச்சிங்கன்னா கீழே 2.25, மேலே 2.25 வச்சிங்கன்னா கீழே 2.5, அந்த மாதிரி மேலே இருக்கிறத விட கீழே ஒய்டாக, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒய்டாகவே நல்லா ஷோல்டர் வந்து அவங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். இப்போது நார்மலாக தைக்கிறவங்க ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து மேலே இருக்கிறத விட கீழே அப்படியே அகலமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் ஷோல்டர் ஒரே லெவலாக வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச்சு வரைக்குமே உங்களுக்கு நல்லா கொடுத்திங்கன்னா நல்லா ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம இந்த டாட்லாம் நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி தான். அந்த ஹூக் படியிலேருந்து சென்டர் டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே அவங்க வந்து 1/4 இன்ச்சு தான் தையல் போட்டிருக்காங்க ஷோல்டரில். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு எவ்வளோ நீங்கள் வந்து தையல் போடுவீங்களோ அந்த அளவுக்கு மேலே டேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 11 to 13 டாட்டோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 11லேருந்து ஸ்டார்ட் ஆகி 13 வரைக்கும் இருக்குது. அப்புறம் அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது அதுவுமே நான் வந்து அளவெடுத்துக்கிறேன். நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதால இதில் என்ன இருக்கோ இந்த டாட்டெல்லாம் நம்ம எதுவுமே சேஞ்சஸே பண்ணக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 இன்ச்சுலேருந்து 13 இன்ச்சு, அப்புறம் அந்த கீழே அதே மாதிரி ஒரு இன்ச்சு அப்புறம் ஒரு புள்ளி இருந்தது. அதே நம்ம இந்த பக்கம் 1 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த பக்கம் 1 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். மிச்சம் எல்லாமே நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே நீங்கள் அளவெடுக்கிற மாதிரி தான். ஃப்ரண்ட்டு இந்த ஹூக் பட்டியில் பட்டி இல்லாமல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுத்து அது கூட 1 இன்ச்சு to 1.25 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ அந்த டாட் பிடிப்பீங்களோ, டாட் மெலிசாக பிடிப்பீங்கன்னா 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். டாட் கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு வரைக்கும் பிடிப்பீங்கன்னா 1.25 இன்ச்சு போல் மார்க் பண்ணி அந்த லைனை வந்து நம்ம இந்த டாட்டோட வந்து அடிச்சிடணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இது மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு ஆமோல் சைடுமே அவங்க எவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்களோ அதை பார்த்து அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம இப்போ எங்கே அளவெடுத்தோம் பார்த்திங்களா, நம்ம தையல் போட்டு ரெடி அளவில் தான் நம்ம அளவெடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போதுமே ரெடி அளவில் தான் மார்க் பண்ணணும். நம்ம அந்த லாஸ்ட் எட்ஜில் கொண்டு போய் மார்க் பண்ணக்கூடாது. நம்ம 2 இன்ச்சு எங்கே நம்ம தையல் போட போகிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம அதை மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த 2 லைனுமே இப்போ ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்றதும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோலையுமே உங்களுக்கு என்ன புரியலையோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெக்கிலேருந்து அந்த நம்ம கீழே மார்க் பண்ண பார்த்தீங்களா ஹூக் பட்டிக்கிட்ட அந்த லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்கிட்ட வரும்போது அப்படியே குறுகி கரெக்டாக நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அது வச்சுட்டேன். கீழே மட்டும் 1/2 இன்ச்சு வெளியே வரா மாதிரி நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன செக் பண்ணுறேன்னா நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளோ, இப்போ நம்மளோட ப்ளவுஸில் வெயிஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் 34 இருக்குது. அந்த 34 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 வருது. இப்போ பேக்கில் 8 8 17 வச்சுடுவோம். இந்த ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி 8 வருதா அப்படின்ட்டு நான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன்.
நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி வெளியே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வர்றதால உள்ளவே அடங்கிடுச்சு. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாது, நம்ம இப்போ போட்டிருக்க லைனுக்குள்ளே இந்த எட்டரை வராது. அப்படி இருந்ததுன்னா நம்ம வெளியே கொஞ்சம் எடுத்து, இப்போ எப்படி நம்ம இந்த ஹூக் சைடு வெளியே கொஞ்சம் 1/2 இன்ச்சு போயிருக்கோமோ அது மாதிரி பெரிய பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வரைக்கும், அதாவது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்குமே நம்ம வெளியே இந்த மாதிரி கிராஸாக லைன் போகிற மாதிரி வரும். அது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணியை இந்த மாதிரி வெளியேருந்து எடுத்து டாட்குள்ளே கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கப் வந்து கரெக்டாக சீட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மூச்சு வாங்காமல் கப்பு கரெக்டாக உங்களுக்கு கப்புக்கு ஏற்ற கிளாத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த டாட்லாம் எங்கெங்கே வருதோ அங்கே நம்ம அழகாக நாச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களில் எவ்வளோ பேருக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லரிங்கில் செகண்ட் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் டெய்லரிங் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்ட பிறகு டெய்லரிங் எவ்வளோ வரப்பிரசாதம் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டி பீஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணுவேன். இங்கே நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பாருங்கள், ஹூக் பட்டியிலேருந்து நேராக அப்படியே அந்த துணி வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் இந்த டாட்டு வரைக்கும் ஒரு கோடு போட்டு அப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு 3ஆவதாக ஒரு டாட்டு மார்க் பண்ணிக்க முடியல நாச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வச்சு இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது பட்டியோட ஷேப் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்க ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற ஷேப் தான் இதில் வரும். அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு பட்டியுமே ஈடும் ஜாஸ்தியமாக, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்குமே மேட்ச் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த கேப் ஹைட் இல்லாமல் நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன் அப்படின்றத நல்லா பாருங்கள். நம்ம எப்போவுமே போல் தான் கீழே 4ஆக மடித்து நம்ம துணி போட்டுக்கிட்டு கீழே 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுறதுக்கு நான் கோடு போட்டுக்கிட்டேன். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதால நான் அடித்து தான் திருப்புவேன். இதுவே நம்ம சாதாரண ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நம்ம எவ்வளோ மடித்து தைப்போமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு அப்புறம் கையோட சுற்றளவு ரெண்டுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து அந்த இடத்துல லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் கேப் ஹைட்டு எவ்வளோ வைக்கிறது அப்படின்றதான் நான் இப்போ பார்க்க போகிறேன். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேப் ஹைட்டே வைக்கலை. நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா பேக்கு, நீங்கள் அளவு ப்ளவுஸே வச்சு நீங்கள் பண்ணாலுமே நம்ம இப்போ நம்ம கட் பண்ணுற ஸ்லீவ் எதில் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேக்கில் தான். ஸோ அந்த பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கை கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பேக்கோட ஆர்மோட கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். இப்போ நம்ம அந்த ப்ளஸ் மாதிரி போட்டோம் பார்த்திங்களா, செஸ்ட்டுக்கிட்டேயும் மேலே ஷோல்டர்கிட்டையும் அதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தோம் 7.25. அதுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஆர்ம் ரவுண்டு, அது தையலுக்கு போக எவ்வளோ இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது 8.25 இருந்தது. இப்போ 7.25 ஒரு கோடு போட்டுட்டு இப்போ 8.25 பார்த்தோம். மேலேருந்து இந்த லைனுக்குள்ளே 8.25 எங்கே வருதோ, இது வந்து நம்ம 8.25ன்றது 1/4 இன்ச்சு லேஸ் பண்ணி 8 இன்ச்சு இந்த மேலே வந்து நீங்கள் இந்த சென்டரில் வச்சுட்டு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ டேப்பு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு அந்த 8 வந்து இந்த நம்ம 7.25 ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 8 எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 8.25 வந்தது ஏன் நீங்கள் 8 வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம வந்து இந்த வளைவாக நம்ம கோடு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த துணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வளைவாக அது கிராஸாக இருக்கிற துணி எப்போவுமே நம்மளுக்கு விரிவு கொடுக்கும் இல்லைங்களா, அதனால தான். இப்போ நம்ம கட் பண்ண பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 8.25 உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி வளைஞ்சி போகும்போது அது நல்லா இழுவை கொடுக்கும். அதனால தான் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 8 வச்சுருக்கோம். இப்போ கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா, கை சுற்றளவு 6.25, இந்த இடம் 7.25, அப்புறம் இந்த இடம் 8.25. இந்த மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். அதாவது 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் டிஃப்ரெண்டில் தான் இது மேக்ஸிமம். நான் வந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமமான ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வரும். கை சுற்றளவு விட இந்த கிராஸ் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து 1 இன்ச்சு கூட இருக்கும். அதை விட இந்த ஆர்ம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கூட இருக்கும். அதை விட நம்ம தையல் போட்ட பிறகு ஒரு அளவு வரும் பாருங்கள், அந்த அளவு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கட் பண்ணோம்ல இப்போ 8.25 அது கூட 1 இன்ச்சு சேர்ந்து வரும். இன்னும் டீப்பாக போனோம்னாக்கா
செஸ்ட் ரவுண்டுமே இதை விட 1 இன்ச்சு கூட வரும். அந்த மாதிரி 1 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் செக் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ப்ளவுஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதுவே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு தோணும். இப்படி கரெக்டாக வந்துச்சுனாலே நம்ம கேமில் நெக்ஸ்ட் லெவல் போயிட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த சாரீக்காக தான் இந்த ப்ளவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.